எமோஷனல் பேலன்ஸ் இஸ் யுவர் ட்ரூ ஸ்ட்ரென்த். ஸோ இங்கே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நிறையா பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபுல்லாக சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது ஆர் அவங்க ஃபீலிங்ஸை வெளியில் காட்டாமல் இருக்கிறது தான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது கிடையாது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் நம்மளை சுற்றி நடந்தாலும் வைஸாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறது தான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஆர் நீங்கள் ஒரு கிரேட் ஹைட்ஸ்க்கு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹைப்பராகி சந்தோஷமாகி அப்படியும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் வென் யூஆர் அட் யுவர் லோஸ் ஆர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க ஆர் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அது ரொம்ப சோகமாகவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ரெண்டு சைடும் நல்ல வைஸாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அந்த எமோஷ்னல் ஸ்டேபிளாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஃபேக்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணாது.